அதிமுக பாஜக இடையே சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலும் அதிமுக அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, இன்றைய தினம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டபடி இன்றைய தினம் அதிமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு இறுதியாகுமா? இன்றைய தினத்தில் எந்தெந்த கட்சிகளுடனான உடன்படிக்கை இறுதி செய்யப்படுகிறது? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கேற்ப ஏற்கனவே பசுமைவழி சாலையிலிருந்து இபிஎஸ் புறப்பட்டு அதிமுக அலுவலகம் வந்தடைந்திருக்கிறார். அதே போல சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருந்த பியூஷ் கோயலும் இங்கிருந்து தற்பொழுது அதிமுக அலுவலகம் நோக்கி புறப்பட்டு இருக்கிறார். எனவே அவர்கள் அங்கு சென்றடைந்ததும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. அதே போல பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அந்த அவர்களுக்குமான அந்த கையெழுத்து ஒப்பந்தம் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இன்னும் சரியாக ஒரு மாதத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே அதற்குள்ளாக அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு விரைவில் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அதிமுக பாஜக இருந்து வருகிறார்கள். எனவே அதற்கேற்ற வகையில தற்பொழுது இன்றைய தினம் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நிறைவு செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் இன்றைய தினம் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது அதிமுக அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கேற்ப பியூஷ் கோயலும் தற்பொழுது சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து அதிமுக அலுவலகம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவரோடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், அதே போல முக்கிய நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அங்கே சென்றவுடன் எத்தனை தொகுதிகள் என்பது ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு விட்டிருக்கிறது. எனவே அதற்கான அந்த ஒப்பந்தம் அது தயாராக இருக்கும். எனவே அதில் இரண்டு தரப்பினரும், நயினார் நாகேந்திரன் தரப்பும் அதே போல இபிஎஸ் தரப்பு இருவரும் அதில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதற்கு பிறகு ஒப்பந்தம் கையெழுத்தானதை செய்தியாளர்கள் முன்பு தெரிவித்து எத்தனை தொகுதிகளில் போட்டி என்ற விவரத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். அதே போல பாஜகவில் உதாரணத்திற்கு ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் எத்தனை தொகுதிகள் என்ற விவரம் இன்றைக்குள் தெரிந்துவிடும் என்பதே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். இதே மாதிரியான அந்த கூட்டணியில் அதிமுகவுடனான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் 20 தொகுதிகளை பெற்று அதில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை எப்படியாவது 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் சென்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பதால் அவர்கள் ஏறத்தாழ 28 31 தொகுதிக்குள் அவர்கள் அந்த எதிர்பார்ப்பானது இருக்கிறது பாஜக இடையே. எனவே எத்தனை தொகுதிகள் இவர்கள் கொடுக்க போகிறார்கள், கூட்டணி கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், அவர்கள் அதாவது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சியை சார்ந்தவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுவிடும். எனவே அந்த வகையில தான் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாஜக இடையேயான ஒப்பந்தம், தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. திமுகவும் ஒருபுறம் அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை நடத்தி கொண்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் அதிமுக தன்னுடைய அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த நாட்கள், நாளைய தினம் தேர்தல் அறிக்கையையும் வெளியிட இருக்கிறார்கள். அதிமுக தரப்பு தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார்கள். அதே போல தமிழக பாஜக தரப்பும் கூட விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்களும் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விடுவார்கள். அதே போல வேட்பாளர்கள் பட்டியலையும் இரண்டு தரப்பும் ஓரிரு நாளில் வெளியிடுவார்கள். அதிலும் அதிமுக புதன்கிழமை நிச்சயமாக வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையையும் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். எனவே
அதற்கு அடுத்தபடியாக பிரச்சாரத்தை அனைவரும் தொடங்க இருக்கிறார்கள். எனவே இந்த வார இறுதிக்குள் பிரச்சாரம் தொடங்கப்பட்டு தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எனவே அதற்கேற்பதான் இந்த அனைத்து பணிகளையும் விரைவாக முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் என்ற விவரங்கள் இன்றைய தினம் தெரிந்துவிடும். அதில் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்றைய தினம் அல்லது நாளை மறுநாள் 2 நாட்களுக்குள் தெரிந்துவிடும். எனவே இன்றைய தினம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள், அதே போல பாமகவும் ஒருபுறம் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அன்புமணி அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பே ஈசிஆரில் உள்ள இல்லத்தில் இருந்து புறப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் அவரும் அதிமுக தலைமை அலுவலகம் வந்து விடுவார். எனவே அனைவருக்குமான அந்த தொகுதி பங்கீடு என்பது ஒரு சேர அவர்கள் கையெழுத்து ஆக இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து மக்களிடையே, தொண்டர்களிடையே அனைவரிடமும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எத்தனை தொகுதிகள் என்பதை அறிவிக்க இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.